ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஹாய் தேவா. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஃபோர் டீம்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அது ஒரு குயிக் ரிகேப் மாதிரி தான் இந்த வீடியோ. லைக் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஃபீல் பண்ணேன்னா தேவா, ஒரு டீம் வந்து ஏஷியா கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நான் தான் ரங்கராய சக்தி வேல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான் ஒரு டீமு. எந்த டீம் பற்றி பேசுகிறேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான். ஸோ அதான் எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, இப்போ அவங்க வந்து சூப்பர் ஃபோர் கூட குவாலிஃபை ஆகல. ஸ்ரீலங்கா நேற்று மேட்ச்ல வந்து யார் இடத்துல வந்து யார் சீனை போகிறது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான செய்கையை செஞ்சு விட்டு அவங்கள வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஈவன் பங்களாதேஷும் அதே மாதிரி தான். அது எப்படி பார்க்குற? மேபி அது அவங்களால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியலையா, இல்லை வந்து கொஞ்சம் நான் தாண்டா இங்கே செகண்ட் பெஸ்ட் டீம் இன் ஏஷியா கப்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்களா, இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சரியில்லையா, இல்லை என்ன தப்பாக போச்சு ஆப்கானிஸ்தான் கிட்ட? அதாவது நீ சொன்ன மாதிரி என்ன, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக், அந்த மாதிரி தான் இருக்கு ஆப்கானிஸ்தானோடது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்கு. பட் அட் த சேம் டைம் வெரி புவர் ஸ்ட்ராட்டஜி, ஓகே. புவர் பிளானிங். அவங்க பவர் பிளேயில் வந்து போத் இன் பேட் அண்ட் பால் ரொம்ப புவராக இது பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தா ஃபசலக் ஃபரூக்கி அவனோட ரொம்ப ரன் கொடுத்துருக்கான் பவர் பிளேலையும் சரி, டெத்துலையும் சரி. இதுதான் அவங்களுக்கு கீ ரீசன்ஸ் டு ஃபெயிலியர் இந்த ஓகே. ஏஷியா கப்பை பொறுத்தவரையும். ஓகே. இனி பங்களாதேஷ் மேட்ச் பர்டிகுலராக பார்த்தா பங்களாதேஷோட அவங்க வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. லைக் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்ச இது ஆப்கானிஸ்தான் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ். ஈவன் ஃபார் த மேக்டர் ஸ்ரீலங்கா க்ளோஸாக தான் போச்சு ரெண்டு மேட்ச்மே. தே ட்ரைடு, தே ஃபைட், தே கிவன் த ஃபைட். பட் ஏன் தோத்தாங்கன்னா லைக் அது ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, பங்களாதேஷ் இதோட பார்த்தா பவர் பிளேயில் கீ டிஃபரன்சஸ் இருக்கு. அவனுங்க ஓகே. வந்து 5-6 ஓவர்ஸில் 59 ஃபார் நோ லாஸ். தன்சித் அசானோட எக்ஸ்ட்ராடினரி நாகும், சைம் உசைன் அவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதுல வந்து ஃபசலக் ஃபருக்கியை கிளியும் கிழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அல்லா கசன் ஃபரையும் அடிச்சிருப்பாங்க. ஆமாம். அதாவது யூசேஜ் ஆஃப் அல்லா கசன் ஃபர் இன் பவர் பிளேல அவனை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி அவன் ஒரு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி அந்த சிக்ஸ்த் ஓவர் இருக்கு பாரு, அது ரொம்ப டஃப்பான ம். ஓவர் அந்த டயத்துல போடுறது. ஆனானப்பட்ட அஸ்வினியே தாக்கப்பட்டாங்க இந்த ஐபிஎல் மேட்ச், ஐபிஎல் இதுல. கரெக்ட். பட் கரெக்ட். அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஓவரை நல்லா டார்கெட் பண்ணி அடிச்சிட்டானுங்க. ப்ளஸ் ஃபருக்கி வந்து கேவலமா புவர் லைன் அண்ட் லெங்க்த்னால நல்லா அடி வாங்கிட்டாங்க. இது ரொம்ப பேட் சீசன் ஃபார் ஓகே. ஃபசலுக் ஃபருக்கி. சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா ஒமர்சாய் யூசேஜ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஒமர்சாய் வந்து ம். எக்ஸ்ட்ரானரியா போட்டிருக்கான். லைக் டீசெண்டா பண்ணியிருக்கான் பவுலிங் இதுல. அவன் ஆனா ம். 2 ஓவர்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நேத்திக்கெல்லாம் பார்த்தா, நேத்திக்கு அவன் தான் நல்லா பண்ணியிருந்தான் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா மேட்சும் பார்த்தா. பேட்டிங்கும் வந்து குவைட் அவன் பாரு, பங்களாதேஷ் மேட்ச் பொறுத்தவரையும் 59 ஃபார் நோலாஸ். பட் இவங்க 27 ஃபார் 3 பேட்டிங்ல ம். இன் ரெஸ்பாண்ட். நேத்திக்கும் பார்த்தோன்னா இவன் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணான், குர்பாஸ் ஸ்டார்ட் பண்ணான், நல்லா ஸ்டார்ட் பண்ணான் அக்ரெசிவா. பட் 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. 6 ஓவர்ஸ் 45 ஃபார் 3. ஸோ இது இந்த மாதிரி ஒரு இது. அண்ட் இயர்லி யூசேஜ் ஆஃப் ரஷீத் கானை 4 ஓவர் வந்து 16 ஓவருக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ரஷீத் கான் வந்து டெத்லையும் போடுவான், ஒரு 17th 18th ஓவர்லாம் அவன் போட்டிருக்கான். புரியுது. ஸோ அவனை பார்த்து ஆடிட்டாங்க ரஷீத் கானை. ஐ திங்க். இவங்க என்ன பண்ணாங்க, நூர் அகமதை வந்து டுவர்ட்ஸ் எண்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ஃபருக்கிக்கும் செட் ஆகல. இந்த ரீசன்ஸ் தான் அவங்க போர் ஸ்ட்ராட்டஜினால தான் வந்து அவங்க குவாலிஃபை ஆகலன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. மேபி அவங்க முன்னாடி இந்த இந்த ஹெட் டு ஹெட் மேட்ச் மேட்ச் அதெல்லாம் பார்த்து அவங்க முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வந்திருந்தா மேபி பெட்டராக பண்ணியிருக்கலாமா? மேபி கோச்சிங் ஸ்டாஃப் இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணுமா இன்னும் நான் இல்ல ஆக்சுவலா யோசிக்கிறேன். கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா நல்லா தான் பண்ணுவாங்க. லைக் அவங்க போன வாட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல் வரையும் நல்லா பண்ணாங்க வித் அண்டர் த கோச் ஆஃப் ட்ராட். பட் என்னமோ இந்த ஏஷியா கப்ல மேபி நீ சொன்ன மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸும் வந்திருக்கலாமா. ஏன்னா ரொம்ப புவர் ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. துபாயில ஆக்சுவலா பார்த்தா நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், சேசிங் ரொம்ப ஈஸி. நேற்றுக்கு ம். சேசிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவோட. பட் ஆனால் சேஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அது அதுதான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. புரியுது. இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா பிளான் பண்ணி வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இது பண்ணியிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம்னு என்னோட இது. அண்ட் அகைன் ஸ்ரீலங்கா நான் தான்டா செகண்ட் பெஸ்ட் டீம் இன் ஏஷியா கப் கரெக்ட். அப்படின்னு கரெக்ட். காமிக்கிறாங்க. கரெக்ட். நான் சும்மா 6 டைட்டில்ஸ் அடிக்கல ஏஷியா கப்ல. ட்ரூ. நம்ம ட்ரூ. 8 டைட்டில்ஸ் அடிச்சிருக்கோம் இந்தியா. செகண்ட் பெஸ்ட் டீம் ஸ்ரீலங்கா 6 டைட்டில்ஸ், ட்ரூ. பாகிஸ்தான் 2 டைட்டில்ஸ். ஸோ தே ஆர் ஷோகேசிங் தட்
we are the செகண்ட் பெஸ்ட் டீம்னு அவங்க வந்துட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா. தட்ஸ் ட்ரூ. அண்ட் குவைட் ஸ்ரீலங்கா வந்து எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. த டாப் த்ரீ எனி ஒன் ஆஃப் த பேட்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார். ம். நிசங்கா ஒரு மேட்ச் ஆடி, 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்கான். நேத்திக்கு மெண்டிஸ் ஷோகேஸ் பண்ணான். மெண்டிஸ் யூஸ்வலாக வந்து ஸ்லாக் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவான், நல்ல ஹிட்டர் அவன். பட் நேத்திக்கு கொஞ்சம் சென்சிபிளா ஆடினான் குசல் மெண்டிஸ். ம். பிளஸ் அவனுக்கு ஹிட்டிங் கேபிலிட்டிக்கு ஆள் இருக்காங்க பின்னாடி. அந்த கமீலா மெண்டிஸ்லாம் சூப்பரான பிளேயர், நல்லா வந்துட்டு இருக்கான். ஓகே. அந்த அவனும் நல்லா ஆடிட்டு இருக்கான். இவன் இருக்கான், அசலங்கா இருக்கான். அசலங்கா நல்ல ம். ஹிட்டிங் கேபிலிட்டி இருக்கு. அவங்களுக்கு டியூயல் ரோல் பண்ற பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. நிறையா பார்த்தா இருக்காங்க. பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் இருக்காங்க. அசரங்கா அன்னைக்கு மேட்ச் வந்து அவன் குவிக் ஃபயர்ல அவன் ஒரு பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணான். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் ஃப்ரம் நிவன் துஷாரா. இந்த இந்த ஏஷியா கப்லயும் அவன் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், ஓகே. யுவன் துஷாரா. ஸோ யுவன் துஷாராவோட எக்ஸ்ட்ராடனரி கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அசரங்காவோட பவுலிங்கு, இது எல்லாமே நல்லா வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ தே ஆர் த ஒரு டீம் டு லுக் அவுட் ஃபார். இப்போ ம். அகேன்ஸ்ட் இந்தியா ஸ்ரீலங்கா வில் பி குட் மேட்ச்னு நான் நினைக்கிறேன். குட் ஐ திங்க் கண்டெஸ்டாக இருக்கும்னு அதுதான் நான் சூப்பர் நினைக்கிறேன். ஃபோரோட கடைசி மேட்ச். ஆமாம் ஆமாம். ஸோ அது ஐ திங்க் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க ஸ்ரீலங்கா தே போகுது. ஆர் டூயிங் குட் ஆக்சுவலி. நல்லா பண்றாங்க, சூப்பரா லெட்ஸ் சி பண்றாங்க. எப்படி யா, யா. வராங்கன்னு பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பத்தி பேசும்போது நேத்து தான் ஒரு பிளேயர் அவங்களோட அப்பா பாஸ்ட் அவே. ஸோ இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் டு ஹியர் தட் நியூஸ். வி ஆர் வெரி வெரி சேட். சாரி, வெரி சேட் நியூஸ். ஸோ ஹோப் ஹீ இஸ் ஏபிள் டு கோப் யா அப் வித் ஹிஸ் லாஸ். ஆப்வியஸ்லா அது நம்ம பெரிய லாஸ் தான், பட் ஹோப் ஹீ இஸ் ஏபிள் டு கோப் அப். I think he'll come back. He will come யா, back. It will be a tough times for him. Very unfortunate to hear the loss. யா, I think he will come back. So யா. ஈவன் பங்களாதேஷ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தானோட நல்ல ஒரு டைட் கேமாக இருந்தாலுமே வந்து தேஷ் அவங்க அந்த லிட்டன் தாஸோட கேப்டன்சியில் அவன் பேட்டிங்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அஹ் இவனும் நல்லா பண்ணிட்டு இருக்கான், ரிஷத் ஹுசைன், இந்த லெக் ஸ்பின்னர். ஓகே. அவனோட கான்ட்ரிபியூஷனும் நல்லா இருக்கு. ப்ளஸ் ம். நேத்திக்கு ஃபிஸ் வேற எக்ஸ்ட்ராடனரியா பண்ணான். அவன் ரஷீத் கான் விக்கெட், அந்த 3 விக்கெட்ஸ் டுவர்ட்ஸ் த டெத்ல நல்லா போட்டான் ஓகே. முஷ்டபிசர். ஓகே. டஸ்கின் ஆகும்போது ஆஸ் யூஷுவல் பவர் பிளே நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஸோ தேர் ஆல்சோ டூயிங் வெல் அவங்களோடது. அதே மாதிரி மெயின் காரணம் அந்த நசூம் அகமதுன்னு லெஃப்ட் ஆம் ம். ம். ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின். ஓகே. அவன் சூப்பரா போடுறான் பவர் பிளேல, கண்ட்ரோல்டா நல்லா போடுறான், நல்ல லெங்க்ல போட்டுட்டு இருக்கான். ஸோ இஸ் ஆல்சோ ஒன் குட் ஸ்பின்னர் அப்போ அவங்களுக்கு. நாளைக்கு நம்மளோட சூப்பர் ஃபோர் மேட்ச், ஃபர்ஸ்ட் சூப்பர் ஃபோர் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆ- இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்ல. உன்னோட ஆமா. ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு தேவா அந்த மேட்ச்சுக்கு? இந்த மேட்ச்க்கு வந்து ஐ வில் கோ வித் ஸ்ரீலங்கா. ஓகே. 55%, 60% நான் போகிறேன். ஸ்ரீலங்கா 60% ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்டு அவங்களுக்கு அதுக்கேற்ற ஃபயர் பவரும் இருக்குது. ஸ்ரீலங்கா கிட்ட ஃபயர் பவரும் இருக்குது பேட்டிங்கில் டுவர்ட்ஸ் த எண்டு. அண்ட் பவுலிங்லேயும் பவர் பிளேயில் மேட்ச் துபாயில் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து பவர் பிளே நல்லா டார்கெட் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட பவுலர்ஸ் இருக்காங்க ஸ்ரீலங்கா சைடில். ஓகே. அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவுலர் ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. அசரங்கா அவன் ஒரு வைட்டல் ஃபேக்டராக இருப்பான் இந்த ஓகே. மேட்ச் அகெயின்ஸ்ட் ஓகே. பங்களாதேஷ் பொறுத்தவரையும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்ரீலங்கான்னு போகிறேன். ஈவன் தோ பங்களாதேஷ்லேயும் நல்ல பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க. டஸ்கின் அகமதும் இருக்கட்டும், ஃபிஸ்ஸாக இருக்கட்டும், இந்த நசூம் நான் சொன்ன ஸ்பின்னர் லெஃப்ட் ஆம் அவனுமா இருக்கட்டும், எல்லாமே டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இட் வில் பி லைக் 160 கைண்ட் ஆஃப் விக்கெட், 150 to 160 இந்த மாதிரியான இது இருக்கும். ஸோ க்ளோஸ் ஃபாட் இதில் ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் ஐ ப்ரெடிக்ட் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் 165 அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இன்கேஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் 145. அதை இவங்க வந்து ஒரு 19th ஓவரில் கம்ஃபர்டபுளா. சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நான் ஒரு சும்மா ஒரு ரஃப் ப்ரெடிக்ஷன் நான் கொடுக்குறேன். புரியுது, புரியுது. ஐ என்னோட ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் பார்த்தா இம்பாக்ட் பிளேயர் யாராக இருப்பாங்கன்னு நான் இது பண்ணால் துஷாரா சொல்கிறேன், அசரங்கா சொல்கிறேன் பவுலிங். பேட்டிங் இதில் வந்து ஸ்ரீலங்கா டு வாட்ச் அவுட் பிளேயர்ஸ்னா நிசங்கா அடிப்பான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பத்தும் பத்தும் நிசங்கா. நிசங்கா. அதே மாதிரி அசலங்கா, லங்கா. அவன் கேப்டன் இதுவும். அந்த ம். சைடில் லிட்டன் தாஸ் அவன் எக்ஸ்ட்ராடனரி எதாவது பண்ணும். டன்சி தாஸானும் நல்லா பண்ணிட்டு இருக்கான். பவுலிங்கில் வந்து ஆஹ், டஸ்கின் அகமது ஏதாவது பவர் பிளே ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறானான்னு பார்க்கணும். ஸோ ஓகே. உன்னோட இது யாரு? நீ என்ன, யார் நான் ஜெயிப்பாங்க நீ ஆப்வியஸா நினைக்கிற? ஸ்ரீலங்கா தான். நான் என்னைக்குமே நோ பங்களாதேஷ், ஆப்வியஸா ஸ்ரீலங்கா தான். ஏன்டா, ம். நாகினி பாய்ஸுக்கு ரிவெஞ்சா? நாகினி பாய்ஸ் ரிவெஞ்ச். ஆமா. நாகினில இருந்தே வந்து ஜென்ரலாவே
அப்படி இல்லை, பட் அந்த அந்த டைமில் இருந்த பங்களாதேஷ் ஆட்டிடியூட் ரொம்ப எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனால கம்மிங் ஓகே பேக் டு த ஓகே. டாபிக், ஸ்ரீலங்கா சைடில் நான் ஃபீல் பண்ணுற நீ சொன்ன மாதிரி ஹசரங்கா தான் நான் கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யோசித்தேன் பவுலிங் சைடில். அண்ட் குசால் மெண்டஸ் தானே, இஃப் ஐம் நாட் ராங், பிளேயர் இந்த ஒன் டவுனா. ஸோ அவன் நல்லா ஆடுவான். ஆமா, ஓப்பனிங் பேட்டிங் ஆடுறான். ஓப்பனிங் ஓகே, அவன் நல்லா ஆடுவான் ஃபீல், ஐ ஃபீல். பங்களாதேஷில் லிட்டன் தாஸ், தஸ்கின் அகமத், ஃபிஸ், ஸோ இவங்கெல்லாம் தான் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கா தான் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் கிளாஷாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி அதில் வந்து, பிகாஸ் ஆஃப் தி பாஸ் ஹிஸ்ட்ரி. பட் ஆப்வியஸாக ஸ்ரீலங்கா வில் பி ஆன் த வின்னிங் சைட், அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் சூப்பர் சி. சூப்பர். அடுத்து சண்டே ரொம்ப சூப்பர் ஃபோருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் வருது, இந்தியா பாகிஸ்தான். அது நம்மளே வந்து ரிவ்யூ பண்ணுவோம். நான் ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ ரெண்டுமே இருக்கும் நம்ம நம்ம சேனல்லே. வாட்ச் அவுட் ஃபார் தட் வீடியோ கைஸ், சீக்கிரமே. யா. ஸோ அதான் நம்ம ரெகுலராக வந்து ஏஷியா கப் ஃபுல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்லையும் ஒரு ஷார்ட்ஸ் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட் அவர் ஸ்பேஸ் பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.